ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவானவரே, எங்களுக்காய் வந்தவரே, எங்களுக்காய் மரித்தவரே, ரத்தம் சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த கடைசி காலத்திலே தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை அறியாத ஜனங்கள் ஆண்டவரே, அப்பா உம்முடைய அன்பை ருசிக்காத ஜனங்கள் ஆண்டவரே, அப்பா உம்மை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் அநேகம் உண்டு ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே, எங்களை தெரிந்து கொண்டு இந்த கிராமத்திற்கு அழைத்து வந்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்று பார்க்கிறீங்க ஆண்டவரே, எத்தனை குழந்தைகள் அப்பா, எத்தனை வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, எத்தனை முதியோர்கள் தகப்பனே, எத்தனை பேர் ஆண்டவரே, அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அனைவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. என் தேவனாகிய கர்த்தர், நீர் உருவாக்கின ஜனம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் உருவாக்கின ஜனம் ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தர், உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பின் கரம் ஆண்டவரே இந்த கிராமத்தின் மீது நீட்டும்படியாய் அப்பா, அப்பா உம்முடைய ரட்சிப்பு இந்த கிராமத்தில் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. குழந்தைகளை அப்பா உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த கடைசி காலத்திலே வியாதிகள் அநேகம் ஆண்டவரே, பேர் சொல்லாத வியாதிகள் உண்டு சுவாமி. ஆண்டவரே உம்மை துதிக்கிற பாப்பா, இந்த குழந்தைகளுக்கு ஒரு வியாதியும் வராதபடி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை இருக்கும் ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் அப்பா அதை நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா இன்று இந்த கிராமம் உம்முடையது சுவாமி. இந்த கிராமத்தின் மக்கள் உம்முடையவர்கள் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்முடைய அன்பு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவரே அப்பா வலது கையுக்கும் இடது கையுக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களுக்காக இறக்கப்பட்ட என் ஆண்டவர், என் தேவனாகிய கர்த்தர், இந்த கிராமத்திலே நீர் உம்முடைய வல்லமையை இறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிராமத்திற்கு விரோதமாய் இருக்கிற எல்லா வான மண்டல பொல்லாத ஆவிகளை என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி ஜெயம் எடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா முதியோர்கள் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் பொறுப்பெடுங்கப்பா. அப்பா கடைசி காலத்துல அப்பா, அப்பா அவருடைய வாழ்நாள் கடைசி காலத்தில் ஆண்டவரே அப்பா உம்மை தேடும்படியாக அப்பா அந்த ஞானத்தை கொடுக்கும்படியாக அப்பா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்கப்பா. அப்பா அந்த ரட்சிப்புக்குள்ள இவர்கள் வரட்டும் சுவாமி. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஏதோ எங்களுக்கு தெரிந்த அளவுக்கு விதைகளை விதைத்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அது வளர செய்வதும் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம். அது விருத்தி அடைந்து பெரிய மரங்களாய் ஆகிறதும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே உண்டு சுவாமி. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ரட்சிப்புக்கு விரோதமாக எங்களுடைய பாவங்களோ எங்களுடைய பலவீனங்களோ தடையா இருக்குமானால் ஒரு விசை அதை மன்னித்தருளி என் தேவனாகிய கர்த்தர் பூரண ரட்சிப்பை இறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் கரத்திலே பொறுப்பெடுத்து கொடுத்து தகப்பனே அப்பா இனி இந்த கிராமத்திற்கு ரட்சிப்பு வரும் என்பதை விசுவாசித்து என் தேவனாகிய கர்த்தர் ஜெபத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.